ஹலோ ஆல், இன்னைக்கு வாழைப்பழம் வச்சு பணியாரம் தாங்க ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நீட்டாக இருக்க பச்சை வாழைப்பழம் 6 எடுத்துருக்குங்க. நல்லா பழுத்திருக்கு, செமையாக பழுத்திருக்கு. இந்த மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் வெள்ளை ரவை, உப்புமா செய்கிற வெள்ளை ரவை. இது வந்து கோதுமை ரவை, அதே சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் கோதுமை ரவை. அதில் ஒரு 1/2 டம்ளர் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. வெல்லம், நாட்டு சக்கரை எது வேணால் போட்டுக்கலாம், பனங்கருப்பட்டி எது வேணால் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூனில் சுக்குத்தூள், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளுங்க. சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் ரெண்டுமே வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி ஜாரில் பேஸ்ட்டாக ஆக்கி எடுத்துக்கலாங்க. வாழைப்பழத்தை அரைச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஜூஸாக அரைச்சி வந்திருக்கு. இதில் சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை 1/2 கப் வேணும்னா நம்ம 1 கப் கூட சேர்த்துக்கலாங்க. ஃபுல்லாக 1 டம்ளர் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை, சம்பா ரவை அதையும் சேர்த்தாச்சு, வெள்ளை ரவை, உப்புமா ரவை அதையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதில் ஒரு 2 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்வீட்டு இது பண்ணி கொடுக்கும், அதனால். இப்போ அரைச்ச மாவை பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க. இப்போ அந்த பேட்டரை பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க. இதில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் பணியாரம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் சுத்தமாக தண்ணி சேர்க்கலைங்க. வாழைப்பழத்தோட அந்த இது மட்டும்தான், தண்ணியே சேர்க்க வேணாங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பழம் நல்லா பழுத்திருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுன்றதுனால நான் 1/2 கப் தான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பேட்டர் ரெடிங்க. இதில் பணியாரம் ஊற்றினா டேஸ்ட்டாக வருங்க. இந்த பேட்டரை வந்து 2 டேஸ் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி செஞ்சுட்டு மீதி இருந்ததுன்னா நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாவு பேட்டர் வந்து ரெடி பண்ண உடனே பணியாரம் ஊற்றலாங்க. 1 ட்ராப் பணியாரக்கல் வச்சு சூடானதும் 1 ட்ராப் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. நான் நெய்யை விட நல்லெண்ணெயை ப்ரிஃபர் பண்ணுவேன். டேஸ்ட்டு நெய்யை விட நல்லெண்ணெயும் நல்லாயிருக்குங்க. எல்லாத்தையும் ஒரு ட்ராப் விட்டுட்டேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேட்டரை நல்லா கலந்துட்டு அதில் சேர்த்துப்போங்க. ரொம்ப ஃபுல்லாக சேர்க்க வேணாம். பாதி குழி, எப்பவுமே பாதி குழி ஃபில் பண்ணுற அளவுக்கு சேர்த்தா போதுங்க. ஆக்சுவலாக எப்போவுமே நெய் விட்டோம் அப்படின்னா அதிகமாக நெய் விடுற மாதிரி இருக்குங்க, நெய் இழுத்துக்கும். ஆனால் நல்லெண்ணெய் வந்து நல்ல ரோஸ்ட் ஆக்கியும் கொடுக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டாலே நிறைய இடத்துக்கு பரவுங்க. ஸோ அதனால் நல்லெண்ணெய் விட்டுறது பெட்டர். எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சுங்க. இப்போது க்ரஷ் பண்ணி வச்ச கொஞ்சோண்டு முந்திரி, இது மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சதை மேலே போட்டுக்கிறேங்க. சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாங்க, கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை வேக வைப்போம். பயங்கர சாஃப்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. ஃப்ளேம் ரொம்ப அதிகமாக வச்சா கருகிடும். நம்மளுக்கு கலர் கருகாமல் வரணுன்றதுனால கொஞ்சம் சிம்மில் வச்சு பொறுமையாக தாங்க இதை செய்யணும். பட் இன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாங்க, ரொம்ப ஈஸி. வாழைப்பழம் ரொம்ப பழுத்துருச்சுன்னா வாழைப்பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி உடனே ஊற்றிடலாங்க. இப்போ நான் மாவு அரைச்ச உடனே தான் இதை செய்கிறேன். எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சுங்க. இப்போ இதில் வேணும்னா நம்ம ஆப்ஷன் தான், இன்னும் ஒரு ட்ராப் வந்து எல்லாத்துலேயும் ஆயில் சேர்த்துக்கலாம். வேண்டான்னா இதுவே கூட நல்லா தாங்க வரும் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு 1 ட்ராப் விட்டுருக்கேன், இப்போ 1 ட்ராப் விட்டுறேங்க. ட்ராப் தாங்க விட்டுருக்கேன், நிறைய ஊற்றலை. இதுலேயே நல்ல ரோஸ்ட் ஆகி வருங்க பணியாரம். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சுங்க. பணியாரம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துருவோங்க. இங்கே பாருங்கள்,
எல்லா பணியாரமும் வெந்துருச்சுங்க, எடுத்தாச்சு. வெளியே எப்படி ரோஸ்ட்டாக, உள்ளே எப்படி ப்ளஃபியாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.